வணக்கம் நண்பா. நீங்கள் உங்கள் மனதிற்குள் உருவாக்கி வைத்திருக்கும் எல்லைகளே உங்களை சுவர் போன்று தடுத்து நிறுத்துகிறது. நீங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனை புரிய வேண்டும் என்றால் மனதில் நீங்கள் உருவாக்கியுள்ள எல்லைகளை விரிவுபடுத்த வேண்டும். புதிதாய் பல விஷயங்களை முயற்சி செய்து பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் வெற்றி பெற முடியும். ஒவ்வொரு மனிதனும் தனது வாழ்க்கையை பொறுப்பாகவும் சிறப்பாகவும் வாழ்ந்தால் அந்த நாடு உயரத் தொடங்கும். நாட்டின் வளர்ச்சி என்பது ஒவ்வொரு தனி மனிதனின் வளர்ச்சியில்தான் உள்ளது. எனவே உங்கள் வெற்றிக்கு என ஒரு இலக்கை உருவாக்கி அதற்காக உழைக்கத் தொடங்குங்கள். உங்களால் 100 பேருக்கு உதவ முடியாவிட்டாலும் உங்கள் அருகில் உங்கள் உதவியை நாடி இருக்கும் ஒருவருக்கு உதவுங்கள். அந்த உதவியே மிகப்பெரியது. உங்களை எப்பொழுதும் ஓய்வில்லாமல் வைத்து இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை. தேவையான இடத்தில் தேவையான உழைப்பை கொடுத்தால் போதும். தேவையில்லாத இடத்தில் செய்யும் கடின உழைப்பு வீணாகத்தான் போகும். ஒரு மனிதன் தான் வெற்றியாளராக மாற வேண்டும் என்று முடிவெடுத்த தருணத்தில் இருந்தே தன்னை வெற்றியாளராக மாற்றத் தொடங்குகிறான். அவன் எப்படி தன்னை பற்றி சிந்திக்கிறானோ அப்படியே தன்னை மாற்றிக்கொள்கிறான். நம்பிக்கையுடன் கூடிய விடாமுயற்சி தான் ஒருவனுக்கு வெற்றியை பெற்றுத் தருகிறது. கனவை கனவாகவே விட்டுவிடாமல் அதற்காக உழைக்கத் தொடங்குங்கள். வெற்றி நிச்சயம். தள்ளி போடும் பழக்கமே உங்கள் நேரத்தை உங்களிடமிருந்து திருட உங்களுக்கு நீங்களே செய்யும் முயற்சி. ஒரு நல்ல விஷயத்தை தள்ளி போடாமல் இப்பொழுதே செய்ய பழகுங்கள். நேரம் போன பின்பு வருந்துவதால் பயனில்லை. இருக்கும் பொழுதே நேரத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க்கை சிறப்பாக மாறும். மற்றவர்களுக்கு உங்களை பிடிக்கவில்லை என்பதற்காக உங்களை நீங்களே தாழ்வாக நினைக்காதீர்கள். உங்களால் முடிந்த அளவு நீங்கள் செயல்படுங்கள். உங்கள் கடமைகளை சரிவர செய்யுங்கள். பல நேரங்களில் மற்ற மனிதர்கள் உங்களை புரிந்து கொள்ளாததே அவர்களுக்கு உங்களை பிடிக்காததற்கு காரணம். அது உங்கள் தவறு அல்ல. எதுவும் அளவாக இருந்தால் அதனால் எந்த ஒரு பாதிப்பும் நமக்கு இல்லை. அளவுக்கு மிஞ்சினால் அதனால் நமக்கு பயனை விட பாதிப்புகளே அதிகம். அது நம் உணவு பழக்கத்தில் மட்டுமல்ல, வாழ்க்கையில் நாம் சிந்திப்பதிலும் தான் உள்ளது. அளவுக்கு அதிகமாக சிந்தித்தால் நாம் நமக்குள் எதிர்மறை எண்ணங்களை வளர்க்கிறோம். தேவையான அளவு சிந்தித்துவிட்டு செயலில் இறங்க வேண்டும். அதுதான் வெற்றிக்கு வழிவகுக்கும். அமைதியாக இருக்கும் மனிதனே நல்ல சிந்திக்கும் மனிதனாக இருக்கிறான். அமைதியான மனிதரே நல்ல உழைக்கும் மனிதனாகவும் திகழ்கிறான். அமைதியே உன்னை பலம் மிகுந்த மனிதனாக மாற்றுகிறது. வெற்றியாளர்கள் என்றும் மற்றவர்களை பற்றி புறம் பேசுவது கிடையாது. அப்படி புறம் பேசும் பழக்கம் இருந்தால் அவர்களால் வெற்றியாளராகவே மாற முடியாது. மற்றவர்களை பற்றி பேசிக்கொண்டு இருக்காமல் உனது வாழ்க்கையில் நீ என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். பேசுவதை குறைத்து செயலில் இறங்கும் மனிதனே பெரிதாய் சாதிக்கிறான். நேரத்தை வீணாக்காமல் செயல்படும் மனிதனுக்கு அந்த நேரம் கை கொடுக்கும். இந்த உலகத்தில் மற்றவர்கள் ஒருவரை ஏமாற்றுவதை விட அவர்களே ஏமாற்றிக் கொள்வதுதான் அதிகம். தன் மனசாட்சிக்கு விரோதமாக நடக்கும் மனிதர்கள் தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்கிறார்கள். ஒரு மனிதனுடைய உண்மையான சுபாவத்தை அவன் புகழின் உச்சத்தில் இருக்கும் போதே தெரிந்து கொள்ள முடியும். புகழடையும் போது கர்வம் கொள்பவன் தீய மனிதன். புகழடையும் போது பணிவாக இருக்கும் மனிதன்தான் நல்ல மனிதன். உங்கள் பண்பு என்பது உங்கள் திறமை, அறிவு, பணம், நண்பர்களை வைத்து உங்களை அளவிட முடியாது. மேலே கூறப்பட்ட அனைத்தும் இருந்தாலும் உங்களிடம் பண்பு இல்லை என்றால் உங்களால் மகிழ்ச்சியாக வாழ முடியாது. தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை கண்டு பயந்து கொண்டே நிற்பதே வாழ்க்கையில் நீங்கள் செய்யும் மிகப்பெரிய தவறு. நீங்கள் செய்யும் வேளையில் அவ்வப்போது தவறு நேரலாம். ஆனால் அதை கண்டு அஞ்சாமல் அதை எப்படி சரி செய்வது என்று பார்க்க வேண்டும். தவறு செய்யும் மனிதனே புதிதாய் கற்றுக்கொள்கிறான். இலக்கை அடைவதற்கு என நீங்கள் தீட்டிய ஒரு திட்டம் வேலை செய்யவில்லை என்றால் இன்னொரு திட்டத்தை உருவாக்குங்கள். அதுவும் அடைய உதவவில்லை என்றால் மற்றொரு திட்டத்தை உருவாக்குங்கள். இலக்கை அடைய எத்தனை திட்டத்தை வேண்டுமானாலும் மாற்றலாம். ஆனால் இலக்கையே மாற்றக்கூடாது. இலக்கை அடையும் வரை முயற்சியை கைவிடக்கூடாது. தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு அதை உங்கள் வெற்றியை அடைய உதவும் படிக்கற்களாக மாற்ற பழக வேண்டும். அப்படி செயல்படும் மனிதனுக்கே வெற்றி கிடைக்கும். இங்கு 2 விதமான தவறுகள் நேர்வதற்கு வாய்ப்புகள் உள்ளது. ஒன்று சரியாக சிந்திக்காததினால் ஏற்படுகிறது. மற்றொன்று உங்கள் பொறுப்பற்ற தன்மையினால் விளைகிறது. இதனால் நிகழ்ந்தது என்பதை கண்டறிந்து அதை சரி செய்து கொள்ள வேண்டும். மிகவும் உயர்ந்த மனிதர்கள் தங்களது தவறுகளை விட மிகவும் சக்தி வாய்ந்த மனிதனாக உள்ளனர். அதனால்தான் அவர்களால் அதை கடந்து வர முடிகிறது. இன்றிலிருந்து 10 வருடம் கழித்து நீங்கள் எந்த ஒரு நிலையில் இருக்க விரும்புகிறீர்கள் என்பதை முடிவெடுங்கள். அதற்கான உழைப்பை இன்றிலிருந்து தொடங்குங்கள். நண்பர்களே, மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.